தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 124, உறுப்பு நலன் அழிதல். குறள் எண் 1237. பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கு என் வாடுதோள் பூசல் உரைத்து. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், கொடியோர் என்று பிறர் கூறுமென் காதலரிடம் போய் என் தோள்மெலிந்த துயர் உரைத்து நெஞ்சே நான் தரும் பாராட்டை பெற்று கொள்ள மாட்டாயா என்று கேட்கிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், துயரத்தால் உடல் மெலிந்து நான் படும் துன்பத்தை என்னை விட்டு பிரிந்து சென்ற என் காதலரிடம் போய் கூற மாட்டாயா என துயரத்தை பார்த்து காதலி கேட்கிறாள். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.